வேர்ல்டு கப்புக்கு எவ்வளோ ஃபீவர் இருக்கோ அதை தாண்டி ஐபிஎலுக்கு இருக்குது. ஓகேவா, அது ரொம்ப ஹை ஃபீவராக இருக்கும். ஆமாம், ஏன்னா கோவிட் டைமில் வரும்பார் 17வது ஐபிஎல், அதாவது 17வது சீசன் நடக்க போகுது இல்லையா, அதோடைய அந்த ஆக்ஷன்லாம் நீங்கள் போயிட்டு வந்துருக்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மேடம் இது ஆக்ஷன் மேடம், அந்த நிலையில் கூட இந்த ஆக்ஷனை போட்டு ஸ்பெல்லிங்லாம் மிஸ்டேக் ஆகுது. எனிவேஸ் அதான் அந்த ஏலம் அன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மினி ஏலம். ஆல்ரெடி ட்ரேடர்லாம் போயிட்டு இருந்ததில்ல, இந்த பிளேயர் அந்த டீமுக்கு போகிறாரு, அதற்கெல்லாம் சில முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. பட் மோரோவர் ஒரு சில பிளேயருக்கெல்லாம் வந்து பல கோடிகளை அள்ளி இறச்சிருக்காங்க. அந்த பிளேயருக்கு அந்த கோடிகள் ஒர்த்தா இந்த டீமில் இப்போதைக்கு வரைக்கும், ஆக்சுவலி இதுக்கப்புறம் கொஞ்சம் செட் போயிட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி தான் நாங்கள் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா. இப்போ வரையும் எடுத்த பிளேயர்ஸ் யார் யார், ஒரு டீமில் மொத்தம் எந்தெந்த பிளேயர்கள் இருக்காங்க அப்படின்னு போயிடலாம். முதல்ல சென்னை சூப்பர் கிங்ஸு மிக்சர் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி சூப்பரான பிளேஸ்லாம் மிச்சலையே எடுத்து மிக்சருக்கு மிச்சலையே எடுத்துட்டாங்க. பரவாயில்ல, உண்மையிலே ஒரு சூப்பரான மூவ் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப அமைதிப்படையாகவே உட்காந்துட்டு இருந்த டீமு அந்த கரெக்டாக தேவையான பிளேஸுக்காக மட்டும் கரெக்டாக அந்த போர்டை தூக்குறாங்க. அதுவும் கரெக்டாக மிச்சலை வந்து எடுத்தது சூப்பர். உண்மையில அவங்க எப்போவுமே சிஎஸ்கே வந்து ஜென்யூனாக இருப்பாங்க, மிச்சர் சாப்பிட்டே தான் இருக்க மாதிரி அமைதியாகவே இருப்பாங்க. ஆனால் டீம் வந்து என்னடா இதான் டீமான்னு பார்த்தா என்னடா இவ்வளோ பெரிய டீமாங்கிற மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்கல்ல. ஆனால் எனக்கு இன்றைக்கி இருக்க பெரிய கேள்வி என்னென்னா, இப்போ வரைக்கும் மிச்சல் எடுத்திருக்காங்க, ரச்சன் ரவீந்திரா எடுத்திருக்காங்க, ஷர்துல் தாக்கூர் எடுத்திருக்காங்க. ஓகேவா, 2 ஃபாரினர்ஸ் எடுத்திருக்காங்க ஆல்ரெடி. கான்வே, மொயின் அலி, பதிரனா, தீக்ஷனா, சாண்ட்னர், அப்புறம் வேறு யார் இருக்கா, இன்னொருத்தர் கான்வே இருக்கு, கான்வே சொல்லிட்டேன். ஸோ இப்போ 4 ஃபாரின். தூபை இந்திய பிளேயர்ப்பா. ஓகே ஓகே ஓகே, என்ன பிரச்சனை, ஃபாரின் பிளேயர்ஸ் ரைட். அப்போ நான் அந்த 4 ஃபாரினர்ஸ் வந்து யாரை ஆட வைப்பாங்க அப்படிங்கும்போது கான்வே கண்டிப்பாக இருப்பார். ஸோ சாண்ட்னர் ஆர் ரச்சன் ரவீந்தா ஆர் தீக்ஷனா ஒரு 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 மிஸ்டர் இருக்குது, ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதில் ரச்சின் ரவீந்திரா எனக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் யாராவது ஒருத்தவங்க வந்து சிஎஸ்கே போயிருக்கலாம், அவங்க வந்து அந்த போல அது எனக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஓகேவா, ஆனால் இங்கே வழக்கம் போல் வந்து ஜோக்கரானது உங்கள் டீம் தான் சொல்லுங்க. இப்படி வந்து வெளிப்படையாக சார், ஆக்சுவலி ஆர்சிபி வந்து நான் ஸ்டார்க்குக்கு போவாங்கன்னு வெயிட் பண்ணேன். ஸோ அதுக்கு ஆனால் ஹேசல்வுட் இப்போ அன்சோல்டு பிளேயரில் ஹேசல்வுட்லாம் இருக்காங்க, அவங்க ரிட்டர்ன் வரும்போது அவங்கள எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் ஹையஸ்ட் ப்ரைஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி நேற்று வரைக்கும் பேட் கமின்ஸ், நேற்று வரைக்கும் இல்லை, இன்னைக்கு ஒரு ஸ்டார்க்கு ஆக்ஷனுக்கு வர்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி வரைக்கும் பேட் கமின்ஸ். அதாவது எப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சாம் கரன் தான் போயிருந்தார் இல்லையா, அப்படி வந்து யுவராஜ் சிங் காலத்துலேருந்து இப்படி ஒருத்தராக மாறிட்டே இருப்பாங்க அதிக தொகைக்கு. பட் இன்னைக்கு ஸ்டார்க்குக்கு 24,75,00,000 ரூபாய் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த் 24 கோடிக்கா அப்படின்னு கேட்டால் தெரில, மேபி நல்ல பிளேயர், ஏன்னா கண்டிப்பாக அவர் தான் அதிகம் போவார்னு நல்லா தெரியும். ஆனால் இவ்வளோ போவாருங்கிறது இவ்வளோ போவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் ஐபிஎல் ஆக்ஷன் இத்தனை வருஷம் காலங்களில் அவ்வளோ போய் பார்த்தது இல்லை. நான் ஒரு 18 கோடி வரைக்கும் போவாங்கன்னு பார்த்தேன். நான் என்ன யோசனைன்னா, அவங்க கையிலேயே வந்து 31 கோடி ரூபா தான், 31 கோடி கொடுப்பாங்கன்னு நினச்சியா? இல்லை 31 கோடி ரூபா இருந்துச்சு. அப்போ அதில் வந்து ஸ்டார்க்கை நம்பி ஓகே ஒரு 18 மேக்ஸிமம் போனால் 20 இப்படி போனால் அவங்களுக்கு ஓகே. அது 20 கோடியே இமேஜின் பண்ணேன். 20 கோடியெல்லாம் போக மாட்டாங்கன்னு நினச்சேன், ஒரு 18 கோடி தான் மேக்ஸிமம் போவாங்கன்னு நினச்சேன். பட் அந்த ஒரு 18 கோடிங்கும் போது நான் என்ன நினச்சேன்னா, ஒரு வேளை வந்து ஆர்சிபி அப்படியே இருப்பாங்க, 23 கோடியில் ஒரு 18 கோடிலேருந்து 20 கோடி வரைக்கும் புஷ் பண்ணி எடுப்பாங்க ஸ்டார்க்குன்னு நினச்சேன். ஆனால் நம்ம தலைவன் தேவையில்லாமல் சரி, நல்ல ஜோசப் நல்ல பிளேயர்லாம் சொல்ல முடியாது. ஐபிஎல் மும்பைக்கு நல்லா பண்ணியிருக்காரு, 5 விக்கெட்ஸ்லாம் எடுத்திருக்காரு. அப்போ சல்ஃபர் ஜோசப் வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் தெரியுங்களா, ஸோ நல்லா பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான். பட் ஆர்சிபி ஒரு 11.5 crore சம்திங் போகிறது. ஆனால் அல்சர் ஜோஃப் எடுத்த தப்பு இல்லை, அங்கே கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஸ்டார்க்கு எடுத்துருக்கலாம் அப்படின்னு. எங்கே எடுத்துருக்க முடியாது, எங்கிட்ட இருந்ததே 23 கோடி தான், அவர் போனது 24.75 கோடி. ஸோ அங்கே தான் ஒரு நல்ல ஒரு ஃபைட் இருந்தது குஜராத்துக்கும். நான் வந்து ஆசிஷ் நெக்ராவத்தி எனக்கு நல்ல மென்டாலிட்டி வச்சுமா நம்ம க்ளோஸ் பார்க்குறோம்ல, பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக எடுப்பார் ஸ்டார்க்கு அப்படின்னு நான் உறுதியாக சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆனால் வந்து கடைசியில் ஒரு 25 லட்சத்தில் விட்டு கொடுத்தாங்க. கொல்கத்தா 7 தானடா இருந்தேன், என்ன விளையாண்டா ஏன் தள்ள கொத்துட்டீங்க மாதிரி கட்சியில் ஆகிட்டாங்க. இல்லை ஆக்சுவலாக நான் 25ல் முடிப்பாங்கன்னு நினச்சேன், ரவுண்டாக ஒரு 25 கோடி ரூபாய்க்கு குஜராத் எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். திடீர்னு பார்த்தா தலைவர் நெஹ்ரா வந்து ரொம்ப நேரமாக பேசினப்ப கூட ஏன் எகிரிச்சு அப்படியே வந்து டக்குன்னு பெங்காலி மேலே காசு இல்லை. என் தலைவன் அப்படி தான் பண்ணுவான், மேட்ச் சீரிஸாக போயிட்டு இருக்கோம், கூப்பிட்டு வா 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 வாம்மா, அது வரைக்கும் மேட்ச் நல்லா தான் போயிட்டு வந்துருக்கோம், அவன் கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஐயோ தாண்டியா வருவான், அந்த மாதிரிலாம் பண்ண. ஆக்சுவலி இதில் நிறைய பேர் ஐபிஎல் சீசன் வரலாறுங்களாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸில் ஒரு மொட்டை அங்கிள் இருப்பார். அந்த மொட்டை அங்கிள் வந்து இப்படி பேட் அங்கிள். அப்புறம் இந்த அவரை பற்றி நம்ம இப்போ நியூஸ்லாம் போட்டோம், யார் இந்த இவர் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா அது ரொம்ப ஒரு கிரேஸாக இருக்கும். ஏன்னா அது ஒன்று சரி. அந்த கமின்ஸ் ஆக்சுவலி எல்லா வாட்டியும் நான் ஐபிஎல் ஆக்ஷன் பார்க்கும்போது சரி, மேட்ச் பார்க்கும்போது சரி, ஒருத்தருக்காக கஷ்டப்படுவேன், காவியா மாறன்.
சே பாவம் கல்லாதனி மாதம் கூட இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க மாட்டாரு. உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தோக்கும் போதெல்லாம். பட் இன்றைக்கி பாரு நல்ல பிளேயர்ஸை தான் பிக் பண்ணியிருக்காங்க உண்மையாலுமே. பட் பேட் கமின்ஸ் வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனுக்காக போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 20.50 கோடி கிட்டத்தட்ட நல்ல ஆப்ஷன் தான், இல்லைன்னு சொல்லிட்டு. டிராவிஸ் ஹெட் ஆல்சோ அவங்க தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் தான் போயிருக்காங்க. இன்னொருத்தர் கூட எடுத்திருந்தாங்க. நான் அவங்க ஆக்சுவலி ஃபுல் லிஸ்ட்டு பிளேயரோட லிஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வரைக்கும் ஐ மீன் நான் பேசிகிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் மாறலாம் தெரியும். ஸோ இன்றைக்கி எடுத்ததில் பேட் கமின்ஸ், ஒரு ஸ்டார்க், ஒரு டிராவிஸ் ஹெட். ஆக்சுவலி ஒரு நல்ல பிளேயர் சொல்லி ஆகணும், கோட்ஸே அந்த எடுத்தாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர் கோட்ஸே. அவங்கள வந்து மும்பை எடுத்தாங்க. மும்பை நல்ல ஆப்ஷன் உண்மையாலுமே. நான் ஒரு பெரிய ஃபைட் நடக்கும்னு நினச்சேன், அவங்கள எடுத்தாங்க. ரச்சன் ரவீந்திராவுக்கே ஒரு 4-5 போவாங்கன்னு நினச்சா 1.8 அழகாக சென்னை எடுத்துன்னு வந்துட்டாங்க. அது ஆக்சுவலி ஒரு மிராக்கல். இல்லை அதுக்கப்புறமா கால் ஆகலையில எதுவுமே அந்த 1.8 அது தெரியல, அது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ எப்பவுமே ஒரு நம்ம இந்தியனில் வந்து ஆடிட்டு போகும்போது நல்லா விளையாடிருந்தாங்கன்னா அந்த பிளேயர்ஸ்க்கு எப்பவுமே கிரேஸ் அதிகமாகும். ஏன்னா இந்தியன் பிச் தான் ஐபிஎல் நடக்குது இல்லையா. ஸோ அது வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ். ஆக்சுவலி இப்போ வரைக்கும் செல்லான பிளேயர்ஸ்லாம் சொல்லும்போது நம்ம அப்படி ஒருத்தராக சொல்லலாமா, ஒருத்தராக சொல்லணும் அப்படின்னா யாருன்னா மதுசங்கா, தில்ஷன் மதுசங்கா, ஸ்ரீலங்கன் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கார்ல. ஒரு 4.60 கோடிக்கு மும்பை சரி ஓகே போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 கோடிக்குள்ளே வச்சுருக்காங்க. நல்ல ஆப்ஷன் மதுசங்கா, உண்மையாலுமே ஒரு நல்ல ஆப்ஷன். ஜெய்தேவ் உனட்கட் 1.6 crores ஹைதராபாத் எடுத்தாங்க. உனட்கட் ஐபிஎல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு ஒருத்தந்தில் ஸ்டார்க் ஆல்ரெடி பேசணும். சிவமாவி 6.4 crores. அது வந்து எனக்கு ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 crores கிட்ட கொல்கத்தா எடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் லாஸ்ட். ஆமாம் அது எடுத்த மாதிரி ஞாபகம். ஸோ உமேஷ் யாதவ் 5.8 குஜராத் ஓகேவான்னு தெரில எனக்கு. அல்ஃபாரி ஜோசப் 11.5 உண்மையாலுமே ஓகேனா. ஏன் வந்து உமேஷ் யாதவுக்கு வந்து 5.8 போய் குஜராத் எடுத்திருக்காங்கன்னா, கொல்கத்தாவில் வந்து லாஸ்ட் சீசன் சூப்பராக பண்ணார், எனக்கு தெரிஞ்சு சூப்பராக பவர் பிளேயர்லாம் சூப்பராக போட்டு கொடுத்தாரு உமேஷ் யாதவ். குஜராத் டீமுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவை இருக்குது. ஆனால் நான் எனக்கு சர்ப்ரைஸ் வந்து சேத்தன் சக்காரியா, கேகேஆர் வந்து 50 லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சக்காரியா வந்து ஒரு நல்ல போவார்னு நினச்சேன். ஏன்னா சக்காரியா ஒரு அளவுக்கு நல்லா பண்ணி டெல்லியில் இருந்தார் நினைக்கிறேன் லாஸ்ட் டைம். டெல்லி பரத் ஆக்சுவலாக நல்லா போவார். அதுவுமே வரத்துமே ஒரு 50 lakhs போது நல்ல ஆப்ஷன்ஸ் தான். அவங்க 2 பேருமே கேகேஆர் எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் டீம் இந்த வாட்டி ஒரு நல்ல இம்பாக்டாக இருப்பாங்க. ஒரு சக்காரியாவும் சரி கேஎஸ் பரத்தும் சரி 50 லட்சத்தில் தானே எடுத்திருக்காங்க. ஸோ அது ஒர்த்துன்னு நினைக்கிறேன், நான் ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். ஸ்டப்ஸ் இங்கே மும்பையில் இருந்த ஸ்டப்ஸ் ஒரு 50 லட்சம். கிறிஸ் வோக்ஸ் 4.2 crores பஞ்சாப். மிச்சல் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசணும். ஹர்ஷல் பட்டேல் 11.75 crores பஞ்சாப் அப்படிங்கும்போது இருக்குது. ஏன்னா ஹர்ஷல் பட்டேல் ஆர்சிபியில் சூப்பராக பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு சீசன் வந்து பர்பிள் கப் வின்னர்லாம் வாங்கினார்ப்பா, அவ்வளோ இருந்துச்சு. ஆனால் அதே சீசன் அவரை போட்டு ஜடேஜா அடிச்ச கதை இருக்குது. அது விட்டு 37 ரன் நம்ம அடிச்சிருப்பாப்பா. எப்படி ஒரு ஓவருக்கு 37 தான் நினைக்கிறேன், நோ பால்லாம் போடுவாப்பில் அதில். ஸோ இந்த இதில் வந்து நான் கேகேஆரை வந்து ஒரு நல்ல 2 பிக் சொல்லணும்னா சேத்தன் சக்காரியா, கேஎஸ் பரத் 2 பேரையும் 50 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. உண்மையிலுமே நல்ல ஆப்ஷன்ஸ் தான், எனக்கு தெரிஞ்சு நல்ல ஆப்ஷன். அடுத்ததான் பட்டேல் பேசியாச்சு. கோட்ஸே வந்து 5 கோடிக்கு மும்பை எடுத்திருக்காங்க. ஸோ இதுவும் நல்ல ஆப்ஷன். மும்பைக்கு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இப்போ வந்து அங்கே அல்ஃபாரி ஜோசப் இல்லாத பொழுது ரீப்ளேஸ் பண்ணுற எல்லாமே கோட்ஸேக்கு இருக்குது. சூப்பராக போடக்கூடிய ஒரு நல்ல பவுலர். கமின்ஸ் தெரியும், தாகூர், தவீந்திரா, ஹசரங்கா, டிராவிஸ், இது இவங்க பெருசாக எனக்கு இம்பேக்ட் தெரில. டிராவிஸ் ஹெட் ஹைதராபாத்துக்கு ஒர்த்து. ஹாரி ப்ரூக் 4 crores டெல்லிக்கு ஒர்த்து. ரோமன் பவல் அந்த வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர், அவங்க எந்த அளவுக்கு அப்படின்னு தெரில. ஸோ சர்ப்ரைஸ் ஃபேக்டராக இப்போ வரைக்கும் இருக்குதுன்னா ஒன்றும் இல்லை, முஜிபுர் ரஹ்மான், சவுதி, அடுத்து வந்து நம்ம ஹேசல்வுட், ஃபெர்குசன், இவங்கெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு இதில் போகல. அதாவது ஃபஸ்ட்டு வரும்போது போகல, அவங்க செகண்ட் செல் ஆயிடுவாங்க. அதெல்லாம் வந்து ஏன்னா வந்து இப்போதைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டீமோட ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா, ஆப்டான சூப்பரான பிளேயர்ஸ் நல்லா விலை கொடுத்து வாங்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற காசுக்கு அந்த பேஸ் பிரைஸ்ல எடுத்துப்பாங்க. அன்சோல்ட் ஆனவங்க திருப்பி நம்ம பேஸ் 2 கோடி கொடுத்து வாங்கிப்பாங்க. அதல தான் ஹேசல்வுட் எல்லாம் விட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் வாங்கிப்பாங்க. வாங்க நான் ஏதோ யோசிச்சேன் ஹேசல்வுட் எப்படிடா விட்டீங்க. ஏன்னா இல்ல அது அப்படிதான் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம பிளேயர்ஸ் லிஸ்ட்டாக வந்து வேணா ஒரு வாட்டி சொல்லிடலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்லிடலாமா, டக்குனு புரிஞ்சுக்கினா உனக்கு ஓகே தானே. இப்போ வந்து ஆர்சிபியில் வந்து கேமரன் கிரீன் ட்ரேட் பண்ணாங்கல்ல மும்பைலேருந்து. ஸோ அந்த பிளேயர் இருக்கார். விராட் கோலி, அல்ஃபாரி ஜோசப் இன்றைக்கி எடுத்தாங்க. கிளைன் மேக்ஸ்வெல் ஆல்ரெடி இருக்கார். சிராஜ், டுப்ளசிஸ் அண்ட் தினேஷ் கார்த்திக் ஆல்ரெடி இருந்தவங்க தான் எல்லாமே. அனுராஜ் ராவத், வில் ஜாக்ஸ், அப்புறம் டாப்லி இங்கிலாந்து பவுலர். ஆக்சுவலி மாயன் டக்கர் அப்படின்னு ஒரு பிளேயரை வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில, இது மட்டும் நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ட்ரேடரில் கேமரன் கிரீன் மட்டும், க்ரீன் மட்டும் கிடையாது, இந்த பிளேயரையும் வாங்கியிருக்காங்க, ட்ரேடட் பண்ணியிருக்காங்க மாயன் டக்கரை. ஸோ அதான் மஹிபால் லாம்ரோரர், ராஜன்குமார், கரண் சர்மா, பிரபு தேசாய், வைஷாக் குமார் ஃபாஸ்ட் பவுலர். லாஸ்ட் டைம் ஆர்சிபியில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டராக ஒரு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. அதில் வந்து வைஷாக் குமார்லாம் வந்து பவுலரில் வந்து ஒர்க் அவுட் ஆனார்.
சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா எங்கேருந்துமா வந்து அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய விக்கெட்ஸ்லாம் எடுத்தாங்க. ஸோ ரஜத் பட்டிதார் தெரிஞ்சது தான். ஆகாஷ்தீப் ட்ரை பண்ணாங்க. லாஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு உண்மையாலுமே ஆர்சிபி எல்லாருமே வந்து எடுத்து வீட்டில் உட்கார வைப்பாங்கல்ல, ஆர்சிபி மட்டும் தான் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னு சொல்ல அப்படியாச்சும் கப் ஜெயிச்சு கொடுத்துருங்கண்ணா. இப்போ 11 பேரை நம்பி டீம் எடுத்து மேட்ச் விளையாட போவோம். அதில் 6 பேர் சொதப்புவாங்க, 5 பேர் தான் எப்பவும் போல அடிச்சிட்டு இருப்பாங்க. சரி, இந்த 6 பேரை வச்சுட்டு வேற ஒரு 6 பேரை ட்ரை பண்ணுவோம், அவங்களும் சொதப்புவாங்க. வேற 6 பேரை ட்ரை டீமில் வேற யாருமே இருக்க மாட்டோம். அப்படி தான் உண்மையாலுமே லாஸ்ட் டைம் எவ்வளோ பேர், ஆகாஷ்தீப், ரஜத் பட்டிதார், வைஷக் குமார், பிரபு தேசாய், கரண் சர்மா, லோம்ரர், 6 பிளேயர் டாப் லீட் 6 பிளேயரை மாற்றினாங்க. இந்த மாதிரி 11ஸில் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எனிவேஸ் ஆர்சிபி இந்த வாட்டி நல்ல டீமாக தான் இருக்காங்க. ஏன்னா வந்திருக்காங்க. பட் ஒரு பவுலர் அந்த எசல் விட்டையாவது எடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் அது என்ன இருக்குது. ஏன்னா பெங்களூர் டீமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இது இருக்குது, பேட்டிங்கில் சூப்பராக பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்றைக்குமே வந்து பவுலிங் வந்து கொஞ்சம் அடிப்படும். உமேஷ் யாதவ் இருந்த டைம்லேயும் தான். இப்போ உமேஷ் யாதவ் அவங்க இதில் இல்லை. இல்லைப்பா, அதெல்லாம் எடுத்து போயிருக்கு. குஜராத் போயிட்டாரு. ஏப்பா அது ஆண்டாண்டு காலமாக நாங்கள் சிராஜே வந்து 200 ரன் அடிக்க விடுவாருப்பா. எங்களுக்கு வந்து அது பிரச்சனை. சரி, ஓகே. எனிவேஸ் ஈசாலா கப் நம்தே அடிமோ. சரி, இப்போ வந்து சகலை விட்டீங்களோ அன்னைக்கே அந்த இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை வேற நீங்க ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? அப்படியே பட் அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது இந்த சீசன்ல கிடைக்கிறாங்க. ஆக்சுவலி அது ஒரு நல்ல ஒரு இந்தியன் ஸ்பின்னரை லாஸ் பண்ணாங்க. உண்மையாலுமே ஆர்சிபி வந்து ஒரு நல்ல மூமெண்ட் ஒரு டீம் சகால் ஏன் விட்டாங்கன்னு எனக்கு இப்போ தெரியல. சரி, ஓகே. ஸ்டார்டிங் சீசன்ல இருந்து ஒரு கேம் சுவாரஸ்யம் வேணும். அடுத்த 2 டீம்லாம் வேற வந்தாங்க, அதனால அடி போயிடுச்சு. அடுத்து சென்னை டீம். ஸோ யாரெல்லாம் இருக்கா? ஜடேஜா ரிட்டைன் பண்ண பிளேயர், தீபக் சஹர் இன்ஜுரி லெவல் லாஸ்ட் டைம் இருந்திருக்கலாம், பட் இந்த வாட்டி கண்டிப்பாக ஃபுல் மேட்ச் விளையாடுவாப்பில். மிச்சல் எடுத்திருக்காங்க 14 கோடிக்கு. தோனி ஒரு பேர் இருக்குது, அந்த ஒரு பேரே போதும்னு நினைக்கிறேன். மொயின் அலி, ருத்ராஜ், சிவம் துபே, ஷர்துல் தாகூர் மறுபடியும் தாகூர் வந்து 4 கோடி ரூபாய்க்கு சென்னை வந்திருக்காங்க. ஆக்சுவலி நான் வந்து சென்னை ஃபேன் கிடையாது, பட் ஆனால் ஐபிஎல் நம்ம கிரிக்கெட் பார்க்குறோம். இந்த சீசன் எத்தனை டைம் தோனி அடி வாங்க போகிறாரு தெரியல. ஆக்சுவலி தாகூர் வந்து ஒரு விக்கெட் டேக்கர். அதே டைம் அப்பப்போ ரெஸ்ட்டுக்கு போயிடுவாரு, இன்ஜரி ஆயிடும், எல்லாமே ரன்னும் கொடுத்துருவாரு. விக்கெட் எடுத்து 450 ரன் கொடுப்பாப்லங்கிற மாதிரி ஒரு இருக்குது. பட் தாகூர் வந்ததை வந்து சென்னை ஃபேன் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு லார்ட் சர்க்குல் தாகூர் ஒரு லக்கி ஃபேக்டர். எனக்கு தோனியும் சர்துல் தாகூரும் பார்க்கும்போது, நேசமணி நான் பார்க்கும்போது தான் பஸ் எது நீ கொடுக்கறது ஃபுல்லாக தேவையான அதுதான் போய்க்கோ அப்படின்பாரு. ஆக்சுவலி தாகூர், மிட்ல் சாண்டர், ரவீந்திரா, ஆக்சுவலி இது ஒரு மினி நியூசிலாந்து டீமாக இருக்கு பாரு தம்பி. ஒரு 4 பேர் தான் என்ன ஃபாரினர்ஸ் தான் சென்னை, மற்றபடி அது வந்து ஒரு தீக்ஷனா, ரஹானே, பதிரண்ணா, முகேஷ் சௌத்ரி, துஷார் தேஷ்பாண்டே, சிம்ரன்ஜித் சிங், அவ்வளோதான். மீதி இருக்கிற 2 பிளேயர்ஸ் வந்து. ஸோ சென்னை வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க. பட் எனக்கு வந்து கன்ஃபியூஸ் திருப்பி சென்னைக்கிட்ட தான். அவங்களும் ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்காக ஓகே என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா அடுத்த நம்ம டீம் வாங்க அது என்னப்பா மும்பையா இப்போவே ஆரம்பிச்சிட்டானுங்க. மும்பையில் அடுத்து டெல்லி தான். ஆர்டர் வைஸாக நான் என்ன வச்சுருக்கேன் அந்த ஆர்டரில் தானே போக முடியும். டெல்லி வந்து ரிஷப் பண்ட், அக்ஷர் பட்டேல், பிருத்யூ ஷா, ஆண்ட்ரிஸ் நோர்ஸே சவுத் ஆஃப்ரிக்கா, மிச்சல் மார்ஸ், டேவிட் வார்னர், முகேஷ் குமார், அப்புறம் வந்து நம்ம கலீல் அகமத், ஹரி ப்ரூக் எடுத்திருக்காங்க. எஸ், டெல்லி வந்து ஹரி ப்ரூக்கை 4 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க, இங்கிலாந்து பேட்டர். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் தான். குல்தீப் யாதவ், லலித் யாதவ், பிரவீன் துபே, லுங்கினிகிடி, யஷ்தல், இஷாந்த் சர்மா, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். ஆமாம், எஸ், மும்பையில் முன்னாடி இருந்தால ஸ்டப்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, அவங்கள எடுத்திருக்காங்க. ஸோ விக்கெட் கீப்பர் கம் பேட்டர், அவ்வளோதான். மற்றபடி டெல்லியில் வந்து பெரிதாக தற்போது வரைக்கும் எடுக்கலை. குஜராத் டைட்டன்ஸ் உண்மையாலுமே ஒரு செம்ம டீம். ஹர்திக் பாண்டியா அங்கேருந்து இங்கே வந்துட்டார். பட் ஆனால் ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாறி இருக்காங்க. ஒரு நல்ல டீம், சென்னைக்கு அடுத்து மும்பைக்கு அடுத்து ஒரு நல்ல டீம்னா ஆர்சிபி வந்து நம்ம ஒரு பிராண்டடாக சொல்லுவோம். இவங்களாம் பெரிய பிராண்ட், ஏன்னா அங்கே ஒரு பெரிய பிளேயர்ஸ் இருக்கனால. அனுப்பிடும் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு நல்ல டீமாக இருக்கும். குஜராத் ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஒரு கப்பு அடிச்சிட்டாங்கல்ல. ஸோ நல்ல டீமு உண்மையாலுமே. அதில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, ரஷித் கான் ஆப்வியஸ்லி ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு நல்ல ஸ்பின்னர், ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஸ்பின்னர், கண்டிப்பாக அங்கேயே தான் இருக்கார். ராகுல் தெவாட்டியா ஒரு சில மேட்ச் தான் விளாடுவாப்பில், மேட்சை முடிச்சு கொடுத்துருவாப்பில். சுப்மன் கில் ஆப்வியஸ்லி கேப்டன் ஆக போகிறார், அவர் தான். முகமது ஷமி, உமேஷ் யாதவ் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. ஜோஸ்வா லிட்டில் அயர்லாந்து பிளேயர், ஆக்சுவலி அவர் வந்து ஒரு பவுலர். ஜோஸ்வா லிட்டில் செட் அங்கே நல்ல பவுலர். டேவிட் மில்லர், சாய் கிஷோர்லாம் யாவும் இருக்கா லாஸ்ட் டைமு சின்ன பையன் சின்ன உட்காந்துருக்கீங்க. ஸோ மேத்யூ வேர்ட், கனே வில்லியம்ஸன் நம்ம அங்கே தான் இருக்கோம். ஓகே, வித்மன் சகா, ஜெயந்த் யாதவ், விஜய் சங்கர், மோஹித் சர்மா, உமர் சாய் இன்றைக்கி எடுத்தாங்க. நூர் அகமத், சாய் சுதர்சன். நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். சாய் கிஷோர் இல்லை, சாய் சுதர்ஷன் தான் ஒரு. ஆமாம், சாய் கிஷோர் வாய்ப்பு தர மாட்டாங்க பெருசாக. போன டைம் நமக்கு 2 தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஷைன் ஆனாங்க. சாய் சுதர்ஷனும் கொல்கத்தா டீம்ல. ஷாருக்கான சொல்றியா?
தமிழ்நாடு பிளேஸ் தமிழ் வருண் சக்கரவர்த்தி, வருண் சக்கரவர்த்தி, வெங்கடேஷ் ஐயரா, வெங்கடேஷ் ஐயர். கடைசியாக அதுக்கு முன்னாடி வருஷம் நல்லா இருங்க, போன வருஷம் எனக்கு தெரியல. ஷைனாங்க. ஸோ எனக்கு இந்த வாட்டி கொல்கத்தா டீம் ஒரு மாதிரி சூப்பர் டீமாக தர்றாங்க. நான் வந்து திருப்பி சொல்கிறேன், என்னுடைய ஆப்ஷனில் வந்து கொல்கத்தா நல்ல ஆக்ஷனில் நீங்கள் நல்லா பிக் பண்ணாங்க. நான் சக்காரியாவுக்கும் சொல்கிறேன், கேஎஸ் பரத்துக்கும் சொல்கிறேன். சின்ன பிளேயர் தானே அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இல்லைன்னு கேட்டால், நான் ஒரு மாதிரி நல்ல டீம் ஏன்னா கம்மி பட்ஜெட்ல பேட் கமின்ஸ், நல்ல பவுலர் அடிச்சிட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர், ராகுல் திரிபாதி, மயங்க் அகர்வால், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஹென்ரிக் கால்சன், புவனேஸ்வர் குமார், மார்க்கோ ஜென்சன் ஆக்சுவலி ஓகே நான் உள்ள வரேன், அப்துல் ஷமாத், உம்ரான் மாலிக், நடராஜன், மார்க்கம், ஷபாஷ் அகமத், ஜெய்தேவ் உனட்கட், கிளைன் பிலிப்ஸ், வண்டிடு ஹசரங்கா, அப்புறம் வந்து இந்த ஃபரூக்கி ஆப்கானிஸ்தான், மயன் மார்க்கண்டே, உப்ரேத் சிங், அன்மோல் சிங், சர்வித் சிங் அப்படின்ட்டு எடுத்திருக்காங்க. பட் உண்மையாலுமே கொல்கத்தா ஒரு சூப்பர் டீமாக தர்றாங்க எனக்கு ரொம்ப தெரியல. ஏன்னா உங்களுக்கு வந்து டிராவிஸ் ஹெட் எடுத்திருக்காங்க இல்லையா, ஒரு நல்ல பிக்கு. பேட் கமின்ஸ் எடுத்தாங்க, அதுவும் ஒரு நல்ல பிக்கு. மார்க்கம் அங்கே தான் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜான்சனா, சவுத் ஆஃப்ரிக்காமா, ஜென்சனா ஆமாம்மா மார்க்கோ ஜென்சன் எஸ் ஆல்ரவுண்டர், அவர் வேறு இருக்காப்புல கொல்கத்தாவில். ஆமாம். ஸோ ஒரு நல்ல டீமாக தான் இருக்கு. நீனும் இருக்கப்பா, கேமராமேன் பின்னாடி தான் இருக்க, சரியா? ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறாங்க. மனோஜ் திவாரி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்குன்ட்டேன். லக்னோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் நீ கேட்டுனே இருப்பியா? மும்பை இந்தியன்ஸ் என்ன பேருந்து நிறைய பேர் இருப்பாங்க, சென்னை மட்டும் முன்னாடி சொல்லிட்டு ஆர்சிபி சொல்லிட்டு இதுக்கே எனக்கு தெரியல. இல்லை, நான் மும்பை கேட்டதுக்கான காரணம் மும்பை ஃபேனாக மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா ஐபிஎல் ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த தருணம் உங்களுக்கும் தெரியும், ரோஹித் அங்கே தான், அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. ஹர்திக் பாண்டியாவை இங்கே கொண்டு வந்து கேப்டன் ஆக்கிட்டு ரோஹித் சர்மா கேப்டன் பதவி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த எதிர்ப்புக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அங்கே தான். ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சுண்ணே, இவர் வந்து ஓகே ஒன்ஸ் அகைன் பிளேயராக கண்டினியூ ஆகாதா, இல்லை வந்து இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் இன்ஜரி, அடுத்த T20 வேர்ல்டு கப்னா ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இறங்கிடுவாங்க. ரெடி ஆகணும்னாவே ஆக்சுவலி நம்ம வந்து ரோஹித் சர்மா வந்து ஒரு சின்ன பிளேயர் கிடையாது, பிக் பிளேயர். விராட் கோலி ஆல்சோ அது மாதிரி சொல்கிறேன். பட் T20 வேர்ல்டு கப்பில் ரெண்டு பேரையும் வச்சுப்பாங்களா, இல்லை இந்த பிசிசிஐ வந்து பழி வாங்குவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் இவங்களை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு. பட் இந்த ஐபிஎல்ல ஒரு பிளான் இருக்குது. இந்த ஐபிஎல்ல ரெண்டு பேரும் அடிக்கிற அடியை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பிசிசிஐ கதறுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அதுவும் இந்த டைம் என் தலைவர் ரோஹித் சர்மா பாருங்க அடிக்கிற அடி ஆப்போசிட் டீமுக்கு இல்லை. இப்போ இதுக்கப்புறம் ரோஹித் பிசிசிஐக்காக தான் இருக்கணும், அடிச்ச அடி யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ. ஏன்னா எனக்கு என்ன தோணுன்னா, விராட் கோலியும் சரி ரோஹித் சர்மாவும் சரி, அவங்க பார்க்க வேண்டியது வந்து எனக்கு கப்பு மட்டும்தான் கிடைக்கல, அந்த வேர்ல்டு கப் மட்டும். மற்றபடிலாம் வந்து நொறுக்கியாச்சு ரெக்கார்ட்ஸ்லாம். ஸோ ஏன்னா தோனிக்கு அடுத்த ஜென்ரேஷன் இவங்க தானே, அந்த தோனி ஜென்ரேஷன் வரைக்கும் அந்த கப் அப்படிங்கிறது அசல்ல கிடைச்சிருச்சு. டீமில் யார் இருக்கா சொல்லவா? சொல்லுவீங்க. இல்லைன்னு வரல. ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, டிம் டேவிட், சூரியகுமார் யாதவ், கோட்ஸே, அந்த ஜெரால்டு கோட்ஸே, மதுசங்கா, அவன் டெவல் பிரேவிஸ், குட்டி எபிடன்லாம் சொன்னாங்க அவங்கள. திலக் வர்மா ஒரு நல்ல பேட்ஸ்மேன், ஜேசன் பெஹன்ட்ராஃப், ஷெஃப்ரட், பியூ சாவ்லா, அர்ஜுன் டெண்டுல்கர், ஆகாஷ் மத்வல், கார்த்திகேய சிங், விஷ்ணு வினோத், அவங்க வந்து பையன் அவருக்கு லாஸ்ட் டைம், ஷம்ஸ் முலானி, வதேரா. இப்போ யாரெல்லாம் இந்த ஏலத்தில் மும்பைக்கு எடுத்திருக்காங்க அந்த பிளேயர்? அது வந்து ஒரு பிளேயர் ட்ரேடட் பண்ணியிருக்காங்க ஷெஃபர்ட்டை. மதுசங்காவை வந்து இன்னைக்கு ஏலத்தை எடுத்தாங்க. ஸ்ரீலங்கன் ஃபாஸ்ட் பவுலர், ஓகே நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் கோட்ஸே நல்ல ஆப்ஷன் தான். எனக்கு இந்த ஸ்குவாடை பார்க்கும்போதே பாதி கப்பு எங்களுக்கு சொந்தமாக மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஓகே இப்போ நீங்கள் அடிச்சுங்க சென்னை மும்பை. அப்போ நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இந்த வருஷம் வேணா பார்த்துட்டு இருக்கீங்க கடந்த 15 வருஷமா. சரி விடுங்க, அவுட் ஆஃப் சிலபஸ். இந்த வருஷம் கப்புக்கு ஈஸியாக பெங்களூருக்கு தான். மற்ற டீம்லாம் இருக்குது. இப்போ மற்ற டீம்ஸ் கூட சொன்னால் வீடியோவில் இருந்து பரவாயில்ல சொல்லிடுவோமா? சொல்லிடலாம்ல. ஏன்னா இப்போ லக்னோ டீம் நான் அப்படியே ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரன், ஸ்டோய்னிக்ஸ், குர்னால் பாண்டியா, படிக்கல், மார்க்வுட், விண்டன் டீகா, சிவன் மாவி இன்றைக்கி எடுத்தாங்க ஆக்ஷனில். தீபக் கூடா, ரவி பிஷ்னோய் டாப் பவுலராக இருக்கார். கௌதம், மேயர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர் மேயர்ஸ், அமித் மிஸ்ரா, நவீன் ஹுல்லக், யஷ் தாக்கூர், மொஹிஸ் கான், மயங்க் யாதவ், ஆயுஷ் பதோனி ஒரு சில இன்னிங்ஸ் சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. பேட்ஸ்மேன் சின்ன பையன் உண்மையிலே சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு வந்து அதெல்லாம் வந்து உண்மையாலுமே எனக்கு சர்ப்ரைஸ் ஃபேக்டாக தான் இருந்துச்சு ஆயுஷ் பதோனி கிட்ட. ஸோ இவங்க எல்லாமே வந்து லக்னோவில் தான் இருக்காங்க தம்பி. ஸோ லக்னோ வந்து ஒரு மாதிரி தான் இருக்காங்க, ஆனால் வர்றாங்க. சரி பார்ப்போம். இந்த வருஷம் லக்னோவில் அதனால கௌதம் கம்பீர் அங்கே இல்லை, கேகேஆர் வந்துட்டார்ல, ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகே. கிங்ஸ் 11 பஞ்சாப் இவங்க வந்து வழக்கம் போல் பிருத்திவி சிந்தா பார்த்தா பாவமாக இருக்குன்னு சொன்னடா. இவன் பிருத்திவி சிந்தா பார்த்தான்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே தான் இருக்காங்க. அது மாதிரி தான் ஷாம் கரன் ரிட்டர்ன் பிளேயர், ஹர்ஷல் பட்டேல் இன்றைக்கி ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க. லிவிங்ஸ்டன், ரபாடா, தவான், ஜானி பாஸ்டோ அவர் ஒன்ஸ் அப்பான் டைம் பாஸ்டோவும்
வார்னரும் சேர்ந்து எஸ்ஆர்ஹெச் ஃபின்ச் கூட இருப்பாரு, வில்லியம்சன் இருப்பார். ராகுல் ஒரு மாதிரி டீம், ஆனால் கப் மட்டும் தான் கிடைக்கும். ராகுல் சகர், கிறிஸ் வோக்ஸ் இன்னைக்கு எடுத்தாங்க, அஸ்தீப் சிங், ஹப்ரித் பிரார் அந்த ஆல்ரவுண்டர் ஆக்சுவலி ஸ்பின்னர், நாதன் எல்டிஸ், அப்புறம் வந்து அந்த சிம் இல்லையா அப்படிதான் ஆர்ஜ படம் சொல்லுறேன் ஏதோ காயத்ரி மந்திரம்லாம் சொல்றீங்க. ரப்சிம்ரன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சுவலி நல்ல பவுலர் உண்மையாலுமே. ரிஷித் தவான், சிக்கந்தர் ராஷா, அப்புறம் வந்து சின்ன சின்ன பிளேயர்ஸ் இருக்காங்க. ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர், ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக இருந்தாங்க. உண்மையான ஜிதேஷ் சர்மா அவங்களாம் இன்னும் இருக்காங்க, அப்படியே தான் இருக்காங்க. ஜிதேஷ் சர்மாலாம் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி மாற போகிறாங்கிறத நம்ம பார்த்து தான் பார்க்கணும். லாஸ்ட்டாக வந்து நம்ம யாருக்கும் வஞ்சகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸை சொல்லி முடிச்சிடலாம். ஓகேவா, அவங்க சைலண்டாக அவங்கள பாவனை ஏலத்துலேயே அவங்கள பார்க்காத மாதிரி இருந்துச்சு எங்கேயுமே பெருசாக. அது எல்லா டீமும் ஏலம் கேட்டுட்டு இருந்தாங்க. வாட் டு யூ மீன்? இன்னைக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க? பார்க்கலாம், நான் மிஸ் பண்ணியிருப்பேன். சஞ்சு சாம்சன் ஆல்ரெடி இருக்கவர் தான், ஜோஸ் பட்லர் இருக்கவர் தான், பிரசித் கிருஷ்ணாவும் இருக்கவர் தான். எல்லா டைமும் இவங்க இருக்கிறவங்க தான். ஆவேஷ் கானை ட்ரேட் பண்ணியிருக்காங்க அவங்க, மோஸ்ட்லி ஆவேஷ் கான் இருக்காரு. ஹெட்மயர், ட்ரெண்ட் போர்ட், அப்புறம் வந்து அந்த பவல், ரோமன் பவல், அவங்க வெஸ்ட் இண்டீஸ் அவங்க எடுத்திருக்காங்க ஆக்ஷனில். சஹால் ஆல்ரெடி இருக்காங்க, அஸ்வின், ஜெய்ஸ்வால், ரியான் பராக், நவ்தீப் சைனி, ஆடம் சம்பா நம்ம நியூசிலாந்து ஸ்பின்னர், சந்தீப் சர்மா, யாரோ ஒருத்தர் எடுத்திருக்காங்க. இவங்க யாருன்னு எனக்கு முன்னாடி தெரியல. டோனோவன் பெரீரா அப்படின்னு போட்டிருக்கு. யார் இவங்க? பெரியவராக இருப்பார் போல இருக்குது. இவங்களே தெரிலப்பா, நானும் கிரிக்கெட் பார்க்குறேன், யாரும் தெரில, இவனை விட்டுருங்க. த்ரூ ஜூரல் ஓகே, இந்தியன் விக்கெட் கீப்பர். குல்தீப் சென், குணால் ரத்தோர், இவங்கெல்லாம் வந்து ஒரு பேஸ் ப்ரைஸில் 20 crores ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்து போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸை எடுத்து போட்டிருக்காங்க. எனக்கு தெரியலன்னா என்ன பற்றி தெரிலன்னு சொல்ல முடியும். அவங்களாம் ஜூரல் கூட தெரியும், மற்ற பிளேயர்ஸ்லாம் ஏன் தெரில. ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க 20 கோடியில், இந்த 20 கோடியில் இல்லை 20 லட்சத்தில் சின்ன பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, ஃபஸ்ட் கிளாஸ் விளாண்டவங்க, அந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து பேக்கப் பண்ணி வச்சுப்பாங்க ஒரு விக்கெட் கீப்பர்ஸ்க்கு. அந்த மாதிரி அந்த மாதிரி வந்தவங்க தான் கேஎஸ் பரத் எல்லாருமே. சில பிளேயர்ஸ் வந்து அப்போ வந்து டக்குன்னு பார்த்தா போன வருஷம் வந்து விஷ்ணு வினோதா அந்த பையன் ஆக்சுவலி அப்போலாம் சூப்பராக விளாண்டாங்களே. ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே ஃபஸ்ட் கிளாஸை சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஐபிஎல்லில் வந்து சான்ஸ் எப்போ கிடைக்கும்னா, இப்போ 2-3 விக்கெட் கீப்பர் நம்பியிருப்பாங்க, டக்குன்னு அந்த விக்கெட் கீப்பர், ஒரு பெரிய விக்கெட் கீப்பர் வந்து ஃபாரினராக இருப்பார், உள்ளே எடுக்க முடியாது, இந்தியன் விக்கெட் கீப்பர் இன்ஜுரி ஆயிடுவார், அந்த டைம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அப்படி வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆசிபிள் கமருக்குலாம் வாய்ப்பு தான் கொடுத்தாங்க, ஒருத்தருக்கு அப்படி தான் கிடைக்கும் வாய்ப்பு. யாருக்காவது அடிப்பட்டாதான் வாய்ப்புகள், அடிப்பட்டான்னு இல்லை, எப்போவுமே ரெடியாக இருக்கணும். நல்லா பண்ணிங்கன்னா டக்குன்னு வாய்ப்பு கிடச்சிடுமா. ஒரு மேட்ச் நீங்கள் ஐபிஎல்லில் வந்து பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாற்றிடுது இல்லை. ஆனால் பெங்களூர் வந்து 14 மேட்சும் நல்லா பண்ணுறாங்களே, ஆனால் ஃபைனலில் மட்டும் வாழ்க்கையை மாறவே மாட்டுது. பெங்களூர் எங்கே தெரியுமா ஆக்சுவலாக தோக்குது? மேட்ச் எங்கே தெரியுமா தோத்தாங்க ஃபைனலில்? அது வந்து அதான் போகிறோம் வரோம். சரி, அந்த ஒரு சரித்திரத்தை இந்த சீசன் மாற்றுமா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். சூப்பராக எடுத்திருக்கீங்க. சீசனுடைய கோப்பையை இப்போ எங்கள் பேரில் எழுதுன்னு சொன்னால் சென்னை ஃபேனும் மும்பை ஃபேனும் என்ன திட்டுவாங்க, உங்கள் பேரில் எழுதிக்கணும்னு சொன்னால் சென்னை ஃபேனும் எங்கள் ஆர்சி ஃபேன்ஸும் உங்களை திட்டாங்க. ஸோ இப்படி தான் ஒரு மாதிரி சண்டையெல்லாம் ஆரம்பிக்க போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. பட் பர்சனல் வெஞ்சன்ஸ் நமக்கு எதுக்கு? டீம் விளையாடுறாங்க, கோப்பை அவங்களுக்கு. பட் நமக்கு பிடித்த டீம் கோப்பையை ஜெயிச்சாங்கன்னா நமக்கு சந்தோஷம். அந்த வகையில் உனக்கு யாருப்பா ஜெயிக்கணும்? நமக்கு அஃப்கோர்ஸ் நான் வந்து மும்பை ஃபேன் தான், மும்பை தான் ஜெயிக்கணும். அஃப்கோர்ஸ் நான் ஆர்சிபி தான். நீங்கள் எந்த டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு வந்து ஸ்டார்க்கு ஹையஸ்ட் ப்ரைஸ், அதுக்கப்புறம் கம்மின்ஸ் போனாங்க, அல்ஃபாரி ஜோசப், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் மிச்சல், அப்புறம் வந்து அல்ஃபாரி ஜோசப், இது மாதிரி பிளேயர்ஸ்லாம் போயிருக்காங்க. அடுத்து வந்து ஹர்ஷல் பட்டேல் 11.75 இந்த மாதிரி போயிட்டு இருக்கல. ஸோ எந்த பிளேயருக்கு அமௌண்ட் வந்து அதிகமாக கொடுத்துட்டாங்களோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அல்லது இந்த பிளேயருக்கு இன்னும் போயிருக்கலாமோ அப்படிங்கிற பிளேஸ் நீங்கள் யார் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் அதே மாதிரி ஃபைனலாக முடிக்கிறதுக்கு முன்னாடி அவியமாறன் பாவண்டா இல்லடா, ஆர்சிபி அது வேற ஏன் தம்பி ஞாபகப்படுத்துறீங்க. சரி இருங்க, ஃபைனலாக முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் வந்து ஆக்ஷனுக்கு வராங்கல்ல, நீங்கள் டோட்டலாக எல்லா பிளேயர்ஸையும் ஆக்ஷனுக்கு விட்டு ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்களேன். என் தலைவன் தோனி, உங்கள் தலைவன் விராட் கோலி, ரோஹித் சர்மா, இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா எவ்வளோக்கு போவாங்க அப்படிங்கிறத மட்டும் சுப் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பண்ண முடியாது, ஏன் தெரியுமா? அவ்வளோ காசு இல்லை ஆக்ஷனுக்கு இவ்வளோ தான் அமௌண்ட். அதாவது நீ 5000 கோடி சொத்துக்கு அதிபதிகள் 100 கோடி ரூபா கொண்டு வராங்க, 80 கோடி ரூபா தோனி கட்டிக்கிறோம் அப்படிம்பாங்க. அப்படிலாம் ஷாருக் கான் சொன்னார், எனக்கு மொத்த சொத்தையும் வித்தியாவது தோனி வாங்க யார் கேட்க இன்ஸ்பயர் பண்ணி தான் அட்லீஸ்ட் படத்தில் டைலாக் வச்சிருக்காரு, மொத்த சொத்தை வித்தியாச ஹாஸ்பிட்டல் கட்டுறோம் அப்படின்னு. ஷாருக் கான் எனிவேஸ் அப்போ அப்பயே சொல்லி எண்டிங் கிரெடிட்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துடலாமா? சரி, அவெல்லாம் பார்த்தான்ப்பா யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் டீம் சப்போர்ட் எது அப்படிங்கிற பண்ணுங்கள். பட் எனிவேஸ் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை, ஆக்ஷன் நல்லா கேகேஆர் யூஸ் பண்ணிட்டாங்க, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து கிரிக்கெட் அப்டேட்ஸில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கிஷோர் அண்டு நந்தா. மறக்காமல் அறம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் சொல்லுங்கள். பெல் பட்டன் அமைத்திருங்கப்பா. நன்றி.